குருவே துணை. நிமிர்ந்து அமருங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும், கண்கள் மூடி இருக்கட்டும், உள்ளங்கை தொடையில் ரிலாக்ஸ்டாக அமருங்க. இப்போது என்னோட சேர்ந்து 3 முறை ஓம் சொல்லுங்கள். நல்லா மூச்சு இழுத்து சொல்லுங்கள். ஓம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதர்ஷதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குருவே துணை. சக்ரா தியானம். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும், நிமிர்ந்து அமருங்க. சின் முத்திரை இல்லைன்னா குபேர முத்திரையில் உங்கள் கைகளை வச்சுக்கலாம். கண்கள் மூடி இருக்கட்டும். மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் என சொல்லக்கூடிய கிரவுன் சக்கரா வரைக்கும் நம்ம கீழிருந்து மேலே சப்த ஒளிய நம்ம எழுப்ப போகிறோம். ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் 3 முறை நம்ம ஒவ்வொரு ஒளியை நம்ம எழுப்ப இருக்கிறோம். கவனமாக ஆழமா முழுமையாக நீங்க அதிர்வை நீங்க எழுப்புங்க. உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் இதன் மூலமாக புத்துணர்ச்சி பெறும். முதல்ல மூலாதாரம், முதுகுத்தண்டுடைய நுனிப்பகுதி, ஆசன வாய்க்கும் கொஞ்சம் மேல கவனத்தை வைங்க. இதோடைய நிறம் சிவப்பு. லம் அப்படிங்கிற அந்த அதிர்வை நம்ம எழுப்ப போறோம் ஒளிய. மூச்சை நல்லா இழுங்க. லம். மூச்சிடுங்க. மூச்சிடுங்க. அடுத்து சுவாதிஷ்டானம். உங்களுடைய அடி வயிற்று பகுதி ஆரஞ்சு கலர் நிறமுடையது. வம் அப்படிங்கிற அந்த அதிர்வை எழுப்பலாம். மூச்சை நல்லா இழுங்க. வா. மூச்சிடுங்க. வா.
மூச்சு இழுங்க. வாம். அடுத்து அடி வயிற்றிலிருந்து கொஞ்சம் மேலே, தொப்புள் பகுதிக்கும் கொஞ்சம் மேலே, மணிப்பூரகம், மஞ்சள் நிறம், ரம் அப்படிங்கிற ஒலி எழுப்பலாம். மூச்சிலுங்க. ரம். மூச்சு இழுங்க. ராம். மூச்சு இழுங்க. ராம். அடுத்து உங்களுடைய இதயம், அநாகதம், பச்சை நிறம், அங்க உங்களுடைய கவனத்தை வைங்க. மூச்சை நல்லா இழுத்து எம் அப்படிங்கிற அந்த அதிர்வை எழுப்பலாம், ஒளிய. மூச்சு எழுங்க. யாம். மூச்சு இழுங்க. யாம். மூச்சு இழுங்க. யாம். அடுத்து உங்களுடைய தொண்டை பகுதி, விசக்தி, நீல நிறம், ஹம் அப்படிங்கிற அந்த அதிர்வை நம்ம எழுப்பலாம். மூச்சு இழுங்க. ஹம். மூச்சு இழுங்க. ஹம்.
மூச்சை இழுங்க. ஹம். அடுத்து நம்மளுடைய ஆக்னைன்னு சொல்லக்கூடிய 3வது கண் நெத்தி போட்டு கருநீலம் ஓம் அப்படிங்கிற அந்த அதிர்வு நம்ம எழுப்பலாம். மூச்சை இழுங்க. ஓ மூச்சை இழுங்க. ஓ மூச்சை இழுங்க. ஓ அடுத்தது உச்சந்தலை, சகசிராரம், கிரவுன் சக்ரா, ஊதா கலர், ஆங்கிறத அந்த அதிர்வை நம்ம எழுப்பலாம். மூச்சு இழுங்க. ஆ மூச்சை இழுங்க. ஆ மூச்சு இழுங்க. ஆ நல்லா மூச்சு எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. கண்கள் மூடியே இருக்கட்டும். இப்போ கிரவுண்டிங், சமப்படுத்துதல், ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறட்டும். நல்லா மூச்சை இழுத்து உச்சந்தலையிலிருந்து கீழே வரைக்கும் அந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் மேலிருந்து கீழே உணர்வை வச்சு கிரவுண்டிங் பண்ணலாம். நல்லா மூச்சு இடுங்க. மன்னிப்பு பிரார்த்தனை. உங்களுடைய
எதிர்மறை எண்ணங்கள் நவத்வாரங்கள் வழியாக வெளியேறட்டும். கவனமாக உள்வாங்கி கேட்கவும். பிரபஞ்சத்தின் படைப்புகளிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ, எனது குடும்பமோ, என்னுடைய முன்னோர்களோ, உறவினர்களோ, தங்களையோ, தங்களின் குடும்பத்தையோ, தங்களின் முன்னோர்களையோ, உறவினர்களையோ எண்ணங்களாலோ, வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். பண ஈர்ப்பு பிரார்த்தனை. எனது வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் ஞானத்திலும் செல்வத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரறிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் நிர்வகிக்கிறது மற்றும் கண்காணிக்கிறது மற்றும் நான் எதை செய்தாலும் அது செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து என்னிடம் செல்வம் தாராளமாக ஏராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்து இருக்கிறேன். நான் என் திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். அதற்காக நான் அற்புதமாக தெய்வீகமாக செய்யப்பட்டிருக்கிறேன். எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் விரைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. நன்றி. பொருளாதாரத்திற்கான ஹொப்போனோபோனோ நரம்பியல் பயிற்சி. இதை உணர்வுபூர்வமாக உள்வாங்கி ஒவ்வொரு விரல்களுக்கும் மேலிருந்து கீழே வருடிவிட்டு குபேர முத்திரையில் மனதார செய்ய வேண்டும். My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. I can. I will. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. I can. I will. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. I can. I will. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. I can. I will. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. I can. I will. பஞ்சபூதங்களை வசப்படுத்தும் உள் தூண்டுதல் நரம்பியல் பயிற்சி. இந்த பயிற்சியை ஒவ்வொரு விரல்களுக்கும் நீங்க மெதுவாக மேலிருந்து கீழே வருடி விட்டு உணர்வுபூர்வமாக நீங்க இதை ஒரு 5 முறை ஒவ்வொரு விரல்களுக்கும் நம்ம பதிய வைக்கலாம். இப்போ உங்களுடைய ஆள்காட்டி விரலுக்கு பதிய வைக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க உள்வாங்குங்க. நான் முழு மனநிறைவுடன் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். இந்த வாழ்க்கையை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி.
நான் முழு மனநிறைவுடன் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். இந்த வாழ்க்கையை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் முழு மனநிறைவுடன் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். இந்த வாழ்க்கையை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் முழு மனநிறைவுடன் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். இந்த வாழ்க்கையை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் முழு மனநிறைவுடன் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். இந்த வாழ்க்கையை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்தது உங்களுடைய நடுவிரல், உங்களுடைய கட்டை விரல் மூலமாக அப்படியே மேலிருந்து கீழே வரைக்கும் வருடி விடுங்க. நான் தன்னம்பிக்கை மிக்கவன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். வெற்றி நிச்சயம். நான் தன்னம்பிக்கை மிக்கவன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். வெற்றி நிச்சயம். நான் தன்னம்பிக்கை மிக்கவன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். வெற்றி நிச்சயம். நான் தன்னம்பிக்கை மிக்கவன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். வெற்றி நிச்சயம். நான் தன்னம்பிக்கை மிக்கவன். என்னால் எதையும் சாதிக்க முடியும். வெற்றி நிச்சயம். அடுத்து உங்களுடைய மோதிர விரல், இது உங்களுடைய பூமி அதுக்குரிய அதிர்வை எழுப்பக்கூடியது. இங்க நீங்க இப்போ பதிய வைங்க. நான் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் மிக்கவன். 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 இதை உணர்வுபூர்வமா சொல்லும் பொழுது அப்படியே அந்த செல்வங்கள்லாம் மேலிருந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு உடல் அத்தனை பாகத்துக்கும் அப்படியே மேலிருந்து கொட்டுவதாக நீங்க மனதிரையில கொண்டு வந்து அந்த காட்சியை பார்த்து விஷுவல் பண்ணுங்க. அடுத்தது நம்மளுடைய சுண்டு விரல், அதற்கு எல்லாமே நமக்கு இருந்தாலும் அன்பும் கருணையும் இல்லைன்னா அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அதை முழுமையாக மனப்பூர்வமாக நீங்க உங்க ஆள் மனதிலிருந்து நீங்க அந்த அதிர்வை வைங்க சுண்டு விரலுக்கு. நான் அன்பும் கருணையும் மிக்கவன். 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 அடுத்து பஞ்சபூதங்களை நம்ம டேப் பண்ண போறோம். இதுக்கு ஒவ்வொரு விரல்களுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்க மனதில் வச்சுக்கோங்க. அதை அப்படியே ஒவ்வொரு விரலையும் மடிக்கணும். நீருக்கு உங்களுடைய சுண்டு விரல், பூமிக்கு உங்களுடைய மோதிரம் விரல், அப்புறம் நெருப்புக்கு கட்டை விரல், காற்றுக்கு உங்களுடைய ஆள்காட்டி விரல், ஆகாயத்துக்கு உங்களுடைய நடுவிரல். இதை ஒவ்வொன்றா மடக்கி நம்ம 5 முறை மடக்கி அதுக்கப்புறம் நம்ம அந்த கட்டளை இடலாம். நீர்
பூமி நெருப்பு காற்று ஆகாயம். நீர் பூமி நெருப்பு காற்று ஆகாயம். நீர் பூமி நெருப்பு காற்று ஆகாயம். நீர் பூமி நெருப்பு காற்று ஆகாயம். நீர் பூமி நெருப்பு காற்று ஆகாயம். பஞ்சபூதங்களும் என் வசப்படட்டும். பஞ்சபூதங்களும் எனக்கு வசப்படட்டும். பஞ்சபூதங்களும் எனக்கு வசப்படட்டும். பஞ்சபூதங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீருக்கு பிரார்த்தனை. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உளவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கிக் கொடுக்கவும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கும் மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ் நீரில் ஆரம்பித்து உடலில் உள்ள அத்துணை சுரவிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்திற்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்த நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவு வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமாக இருக்கும் நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் அத்துணை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைக்க உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கு காரணமான உறுதிமொழி. வாழ்க நலமுடன். எல்லாம் உன் கையில். குடும்பத்தில் இணைந்துள்ள ஒவ்வொருவரும் மற்றும் இவ்வுலக மக்கள் அனைவரும் தங்கள் நோக்கத்தை அறிந்து அதனை நிறைவேற்றும் வகையிலும் நல்ல உடல்நலம் மற்றும் மனநலத்துடனும் உறவுமுறை மேம்பட்டு அபரிவிதமான வாழ்க்கை வாழ மனதார பிரார்த்திக்கிறேன். நான் முழு மனநிறைவுடன் ஆரோக்கியமாக வாழ்கிறேன். இந்த வாழ்க்கையை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றலுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. எனக்கும் எனது குடும்பம் மற்றும் என்னை சார்ந்தோர்களான உறவுமுறை நாளுக்கு நாள் மேன்மையடைந்து கொண்டிருக்கிறது. எனது உடல்நலம், மனநலம், ஆன்ம நலம் நாளுக்கு நாள் மேன்மையடைந்து கொண்டிருக்கிறது. நான் எனது உடலுக்கான சத்துக்களை சரியான அளவில் கொடுப்பதோடு உண்ணும் பொழுது நிதானமாக 32 முறைக்கு மேல் மென்று உண்பதால் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியத்தோடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறது.
முறையான பயிற்சிகள், அளவான ஆழ்ந்த உறக்கம், தேவையான சூரிய ஒளி, தரமான துணை உணவுகள், வேண்டிய அளவு தண்ணீர், எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக கையாளும் மனப்பக்குவம், இவை அனைத்தும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இளமைக்கு திரும்ப உதவுகிறது. தினமும் இரவு 8 மணிக்கு முன்னரே எளிமையான உணவை முடித்துவிட்டு 9 மணிக்கு மேல் ஸ்கிரீன் பார்ப்பதை தவிர்த்து 10 மணிக்கு முன்னர் நம் பயிற்சியுடன் உறங்கச் சென்று அதிகாலை உற்சாகமாக எழுந்து பிரார்த்தனை செய்து சக்ரா தியானம், மன்னிப்பு பிரார்த்தனை, பண ஈர்ப்பு பிரார்த்தனை, பொருளாதாரத்திற்கான நரம்பியல் பயிற்சி, பஞ்சபூதங்களை ஆட்கொள்ளும் நரம்பியல் பயிற்சி மற்றும் நீருக்கான பிரார்த்தனைகளை செய்வதுடன் மற்றும் உடல் மனதிற்கான பயிற்சிகளை அதிகாலை தினமும் தொடர்ந்து செய்வதால் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் உணர்கிறேன். சுறுசுறுப்பான நடை, இளமை துள்ளும் உடல், சரியான இடை, பொலிவான மற்றும் வசீகரமான முகம், தெளிவாக முடிவெடுக்கும் சிந்தனை, உற்சாகமூட்டும் பேச்சு மற்றும் எனது இலக்கை நோக்கி பயணிப்பதால் மேலும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் உணர்கிறேன். என்னை எப்பொழுதும் நேர்மறை சிந்தனைகளுடனும் எடுத்த எந்த காரியத்திலும் பெருவெற்றி பெறுபவனாகவும் எனது இலக்குகளை எளிதில் அடைவதற்கு உதவும் வகையில் சரியான மக்கள், சந்தர்ப்பங்கள் மற்றும் நிகழ்வுகளை எனக்கு சாதகமாக இயங்க வைக்கும் பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். வாழ்க நலமுடன். குருவே துணை. இப்பொழுது உங்களுடைய 2 உள்ளங்கைகளும் நன்றாக தேய்ச்சி விடுங்க. நல்ல ஒரு உஷ்ணத்தை உங்களால் உணர முடியும். கண்கள் மூடியே இருக்கட்டும். மெதுவாக மெதுவாக இப்பொழுது உங்களுடைய உள்ளங்கையானது கண்களில் மூடட்டும். உள்ளங்கையில் இருக்கிற அந்த அதிர்வை நன்றாக உணருங்க. மலர்ந்த முகத்துடன் உங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் யாராக வேணா இருக்கலாம், நீங்கள் அவட இருக்கலாம். அவர்களை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான நிலையில் நீங்கள் இருக்கக்கூடியதை பாவனை பண்ணி இப்போ மெதுவாக உங்களுடைய முகத்துக்கு முன்னாடி உள்ளங்கையை கொண்டு வந்து கண்களை மெதுவாக மலர்ந்த முகத்துடன் அந்த காட்சியினை, அந்த உருவத்தை பார்த்து மகிழ்ந்து இந்த பிரார்த்தனையிலிருந்து விடுபடுவோமாக.